ப்ரோ டர்ட்டி பல்க்ன்றானுங்க, கிளீன் பல்க்ன்றானுங்க, ரீகம்போசிஷன்றானுங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ. எனக்கு மசில் மட்டும் ஏத்தணும் ப்ரோ, எனக்கு அது வழி மட்டும் சொல்ல ப்ரோ நினைக்கிறீங்களா? இந்த ரீல் உங்களுக்கு மட்டும் தான் ப்ரோ, ஒண்ணுமே கிடையாது. மல்கிங் வந்து மூணா பிரிச்சுக்கோங்க, சொல்ற மாதிரியே. டர்ட்டி பல்க் வச்சுக்கோ, கிளீன் பல்க் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வந்து ரீகம்போசிஷனா வச்சுக்கோ. டர்ட்டி பல்க் அப்படியே தட்டி அதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. முட்டை புரோட்டீன் இருக்கு, சிக்கன் புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடறோம்னு வரலாம். டர்ட்டி பல்க் கதையே கணக்கே எடுக்காத நீ. கிளீன் பல்க் பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லி புரியுது. நம்ம கேலரி சர்ப்ளஸ் சாப்பிடுறது, அதாவது நீ சாப்பிடுற நார்மல் சாப்பாடு அதிகமா சாப்பிடுற. ஆனா டர்ட்டி பல்க்ல நீ என்னன்னே தெரியாம சாப்பிடுவ. இதுல மேக்ரோஸ் தெரிஞ்சு சாப்பிட போற. என்னன்னா மேக்ரோஸ்னா புரோட்டீன், கேலரிஸ், ஃபேட், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுல இவ்வளவு இருக்கு, நான் இவ்வளவு சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடு. அதாவது உன் மெயின்டெனன்ஸ் கேலரியை விட 500 கேலரி அதிகமா சாப்பிடு. உன் மெயின்டெனன்ஸ் கேலரி எப்படி கால்குலேட் பண்ண நெக்ஸ்ட் வீக் நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ரீகம்போசிஷன் போயிடலாம். ரீகம்போசிஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, ஃபேட்டே இல்லாம மசில் மட்டும் ஏத்தணும். இதுதான் நம்ம டார்கெட். ரீகம்போசிஷன் இதான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து நார்மலும் நல்லா டிஃபைன்டா பிசிக் வேணும், பட் ஃபேட்டே இல்லாம வேணும்னு நினைக்கிறாங்க, ரீகம்போசிஷன்ல போலாம். ஆனா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மசில் growth வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்லோவரா இருக்கும். பல்க் அதனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீகம்போசிஷன்ல நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரிலேயே வந்து சாப்பிட்டு அதிகமா ப்ரோட்டீன் இன்டேக் எடுக்கிறோம். அதனால நம்ம மசில் growth வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவா இருக்கு. ஏன்னா கேலரிஸ் நம்ம ஒழுங்கா இன்டேக் எடுக்கிறோம்னா ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் கரெக்டா இருக்காது. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் உங்களுக்கு போடணும்னு நினைச்சுன்னா ப்ரோ, இதே மாதிரி வீடியோ போட்டு தரலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டு விட்டு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்க. டாடா பை.